தெபோராளும் பாராக்கும் பாடினதாவது. அதிகாரம் 5. அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. தெபோராளும் பாராக்கும் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். நாம் துதியின் கீதங்களினால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் அவன் சங்கீதம் பாடக்கடவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு துதியின் கீதங்களை பாட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமான சந்தோஷம் இருக்க வேண்டும். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளுக்கும் நன்றி பலிகளுக்கும் துதியின் கீதங்களுக்கும் நம்முடைய இருதயத்தில் பொங்கி வழியும் பரிசுத்தமான சந்தோஷமே ஆதாரமாயும் அஸ்திவாரமாயும் இருக்கிறது. யுத்தத்தில் ஜெயம் பெறும் வரையிலும் அவர்களுக்கு பாடல் எதுவும் இல்லை. சத்துருக்கள் தங்களை ஒடுக்கியதினால் அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். இஸ்ரவேல் புத்திரரின் துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று. அழுதவர்கள் இப்போது சந்தோஷமாய் பாடல்களை பாடுகிறார்கள். இந்த பாடலை தெபோராளும் பாராக்கும் சேர்ந்து பாடுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில துதியின் கீதங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றின் விவரம் வருமாறு: மோசேயின் பாடல், இஸ்ரவேலரின் பாடல், மோசேயின் பாடல், தெபோராள், பாராக் ஆகியோரின் பாடல், அன்னாளின் பாடல், தாவீதின் பாடல், ரட்சிக்கப்பட்டவர்களின் பாடல், உபத்திரவ காலத்தின் பரிசுத்தவான்களின் பாடல். இவை தவிர சங்கீதம் புஸ்தகத்தில் பல துதியின் கீதங்கள் உள்ளன. நாம் கர்த்தரை துதித்து பாடும்போது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவதற்கு துதியின் கீதங்கள் நமக்கு உதவியாய் இருக்கும். நாம் கர்த்தரை துதித்து பாடும்போது உற்றார் உறவினர்களையும் சிநேகிதர்களையும் நம்மோடு கூட சேர்த்து கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். இதன் மூலமாக மற்றவர்களும் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் மாட்சிமையையும் கற்றுக்கொள்வார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு துதியின் கீதங்களை பாட வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய சந்ததிகளும் கர்த்தருடைய அற்புதமான கிரியைகளை நினைவு கூறுவார்கள். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். சங்கீதம் 145:4. இந்த ஸ்தோத்திர பாடலை தெபோராள் எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் என்று தெபோராள் இந்த பாடலில் பாடுகிறாள். தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் இவளுக்கு பாடல்களை எழுதும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை தெபோராள் நேர்த்தியாக பயன்படுத்தி இனிமையான பாடல்களை பாடுகிறாள். இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் எல்லா வாக்கியங்களும் மிகவும் இனிமையாக இருக்கிறது. இந்த பாடல் முழுவதிலும் ஜீவன் நிரம்பி இருக்கிறது. தெபோராள் இந்த பாடலில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே மிகவும் இனிமையானவை. அவை கருத்து ஆழமுள்ளவை, கற்பனை நயம் கொண்டவை. தெபோராள் தன் இருதயத்தின் சிந்தனைகளை அற்புதமான பாடலாக வெளிப்படுத்தி இருக்கிறாள். இந்த பாடலில் இனிமை இருப்பது போல மகிமையும் மேன்மையும் மாட்சிமையும் இருக்கிறது. தெபோராள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவள் தன்னுடைய அதிகாரத்தை ஒரு தேசத்தின் ராணியைப் போல பயன்படுத்துகிறாள். இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாள். இஸ்ரவேலின் சேனைக்கு கர்த்தரை துதித்து பாடும் பாடலை கற்றுக் கொடுக்கிறாள். இஸ்ரவேல் ஜனத்தாரை அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு வழிநடத்தி செல்லுகிறாள். தெபோராள் கானானியரின் ராஜாவாகிய யாபீனோடு யுத்தம் பண்ண போனபோது இஸ்ரவேலின் சேனையை அவள் முன்னின்று வழி நடத்தினாள். கர்த்தர் யாபீனை நிர்மூலமாக்கினார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தெபோராள் கர்த்தரை துதித்து பாடுகிறாள். தெபோராளும் பாராக்கும் இந்த பாடலை பாடும்போது கர்த்தரை துதிக்கும் துதியினால் இந்த பாடலை ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தமும்
ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்ததின் நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தம்முடைய பிள்ளைகள் தங்களை மனப்பூர்வமாக தம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அவர்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு மட்டுமல்லாமல் முழு உலகத்திலும் இருக்கும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் அவர்களை ஆதரித்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்பதே இந்த பாடலின் முக்கிய நோக்கம். ஆகையினால் கர்த்தரை துதிக்கும் துதியின் வார்த்தைகளே இந்த பாடலின் ஆரம்ப வரியாக பாடப்படுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி தெபோராலும் பாராக்கும் கர்த்தரை துதிக்கிறார்கள். மற்றவர்களும் கர்த்தரை துதிப்பதற்கு அவர்களை வழிநடத்துகிறார்கள். நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுப்பதற்கு முன்பாக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய வாயில் இருந்து கர்த்தரை துதிக்கும் துதியின் வார்த்தைகளே முதலாவதாக புறப்பட்டு வர வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல நாம் கர்த்தருடைய நாமத்தை முதலாவதாக பரிசுத்தம் பண்ண வேண்டும். தெபோராலும் பாராக்கும் கர்த்தரை துதித்து பாடும்போது தன்னோடு கூட எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளில் இருப்பவர்களும் தேசத்திலே உயர்ந்த பதவி வகிப்பவர்களும் தாங்கள் பாடும் பாடலின் வரிகளை செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று தெபோராலும் பாராக்கும் சொல்லுகிறார்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளை செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ராஜாக்களும் அதிபதிகளும் தங்களுடைய பாதுகாப்புக்கு குதிரைகளையும் ரதங்களையும் நம்புகிறார்கள். அவை எல்லாம் மாயை. அவை நமக்கு மெய்யான பாதுகாப்பை கொடுக்காது. கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறவர். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தெபோராள் பாடுகிறாள். ராஜாக்களும் அதிபதிகளும் தன்னோடு சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று தெபோராள் அவர்களை அழைக்கிறாள். அவர்களோ நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் கீர்த்தனம் பண்ண வேண்டும். செசராவின் ஜீவன் பரிதாபமாய் முடிவடைந்தது. அவன் கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்ய நினைத்தான். ஆனால் அவனுடைய ஜீவன் சேதமாயிற்று. இது எல்லா ஜனங்களுக்கும் எச்சரிப்பாக எங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார்கள். தெபோராள் பூர்வ காலங்களை நினைத்து பார்க்கிறாள். கர்த்தர் இதற்கு முன்பு தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் என்றும் இப்போது அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றும் ஒப்பிட்டு பார்க்கிறாள். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் இக்காலத்தில் நமக்கு நன்மை செய்யும் போது அவர் பூர்வ காலத்தில் தம்முடைய ஜனத்திற்கு எப்படி நன்மை செய்தார் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தாவே, நீர் சேயீரில் இருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது என்று தெபோராள் சொல்லுகிறாள். வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு இரண்டு விதமாக வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அவற்றின் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் தாமே தம்முடைய நீதியினாலும் வல்லமையினாலும் வெளிப்பட்டார். கர்த்தருடைய வல்லமை சத்துருக்களை நிர்மூலமாக்கிற்று. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க நினைத்தவர்கள் ஒடுங்கி போனார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு யுத்தத்திலே வெற்றியை கட்டளையிட்டார். கர்த்தர் சீனாய் மலையிலே தம்முடைய பிரமாணத்தை கொடுத்த போது கர்த்தருடைய மகிமையும் ஆட்சிமையும் வெளிப்பட்டது. கர்த்தர் அப்போது இஸ்ரவேலுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை சத்துருக்களுக்கு முன்பாக பல சமயங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரரை ஏதோம் தேசத்திலிருந்து வழிநடத்தினார். கர்த்தர் சீகோனையும் ஓகையும் இஸ்ரவேல் புத்திரருடைய பாதபடியிலே நொறுக்கி போட்டார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களை முறியடிக்கும் போது தம்முடைய பலத்த புயத்தினாலே அவர்களை நிர்மூலம் பண்ணுகிறார். இதனால் பூமி அதிர்கிறது. கர்த்தர் ஏதோமின் வெளியில் இருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்கிறது, வானம் சொரிகிறது, மேகங்களும் தண்ணீராய் பொழிகிறது. கர்த்தர் புறப்பட்டு வரும்போது அவருடைய தெய்வீக மகிமையும் தெய்வீக வல்லமையும் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் பூமியை அதிரச் செய்கிறது. சூரியனுக்கு முன்பாக பனிமலை உருகுவது போல கர்த்தருடைய மகத்துவத்திற்கும் வல்லமைக்கும் மகிமைக்கும் முன்பாக பர்வதங்கள் கரைகிறது. கர்த்தர் சீனாய் மலையில தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
சீனாயும் கரைகிறது. சீனாய் மலையில் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தபோது பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது.